ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் நம்ம லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான, அதே சமயம் பல பேரால வெளியே சொல்ல முடியாம தவிக்கிற ஒரு விஷயம். ஆமாங்க, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், அதாவது நச்சுத்தன்மையான உறவுகள் பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயிலா பேச போறோம். நாம ஒருத்தர் மேல ரொம்ப அன்பு வச்சிருப்போம், ஆனா அவங்க கூட இருக்கும்போது நம்ம நிம்மதி போயிடும், மன உளைச்சல் அதிகமாகும். ஆனா அவங்க மேல தப்பில்ல, சூழ்நிலைதான் காரணம் அப்படின்னு நாமளே நம்மள ஏமாத்திக்கிட்டு அந்த உறவுல நீடிச்சுட்டே இருப்போம். இது உங்க லவர், கணவன் அல்லது மனைவியா மட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்க கூட பிறந்தவங்களா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், இல்ல உங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். லைஃப்ல எல்லா மனுஷங்க கிட்டயும் ஏதோ ஒரு குறை இருக்கதான் செய்யும். ஆனா எந்த குறைய நாம சகிச்சுக்கணும், எந்த இடத்துல இது சரிப்பட்டு வராதுன்னு அலர்ட் ஆகணும். ஏன்னா மனுஷங்க வளர வளர மாறுவாங்கன்னு நாம நம்புறோம், அது தப்பில்ல. ஆனா சில குணங்கள் இருக்கு பாருங்க, அது காலங்கள் கடந்தாலும் மாறவே மாறாது. அது அவங்களோட கேரக்டராகவே மாறியிருக்கும். அப்படிப்பட்ட 10 ஆபத்தான அறிகுறிகள், அதாவது 10 ரெட் ஃபிளாக்ஸ் என்னென்ன? ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டீங்கன்னா, அதுல இருந்து எப்படி உங்களை நீங்க டீடாக்ஸ் பண்ணிக்கணும், அதாவது தப்பிச்சு வெளியே வரணும் அல்லது உங்களை பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிற 4 வழிகளையும் இன்னைக்கு வீடியோல நாம பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானையும் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப நாம பார்க்க போற இந்த அறிகுறிகள்லாம் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நாள் கோபத்துல பண்ற விஷயம் கிடையாது. அவங்க லைஃப்ல ஒரு மோசமான சூழ்நிலைய கடந்து போகும்போது தற்காலிகமா நடக்கிற மாற்றமும் கிடையாது. சூழ்நிலை எப்படி இருந்தாலும், காலம் மாறினாலும் தொடர்ந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய நிரந்தரமான குணங்கள் தான் இந்த ரெட் ஃபிளாக்ஸ். இப்போ ஒன் பை ஒன்னா பாப்போம். முதலாவது விஷயம் கிரானிக் ஆங்கர். எப்ப பாரு கோபப்பட்டுட்டே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா கத்துவாங்க, மூட் அவுட் ஆவாங்க, இல்லனா எரிஞ்சு எரிஞ்சு விழுவாங்க. இது ஏதோ அவங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கு, ஆங்ஸைட்டி இருக்குன்றதுனால வர்ற கோபம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோபத்தை அவங்க உங்களை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு ஆயுதமா பயன்படுத்துவாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எப்ப கோபப்படுவாங்கன்னு தெரியாம நீங்க அவங்க முன்னாடி ரொம்ப பயந்து பயந்து அடி எடுத்து வச்சு நடப்பீங்க. ஐயோ, இத செஞ்சா அவங்களுக்கு கோபம் வந்துருமோ, அதை செஞ்சா கத்துவாங்களோன்னு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் அளந்து அளந்து செய்வீங்க. இப்படி அவங்க கோபத்துக்கு பயந்தே நீங்க வாழ ஆரம்பிச்சீங்கன்னா அதுதான் முதல் ரெட் ஃபிளாக். இரண்டாவது கிரானிக் சார்காசம், அதாவது எப்பவுமே ஒரு வஞ்ச புகழ்ச்சி கலந்த நக்கல் பேச்சோட இருக்கிறது. வெளிய பார்க்க இது சாதாரண நக்கல் மாதிரி தெரியும், ஆனா உண்மை என்ன தெரியுமா? அவங்க மனசுக்குள்ள இருக்கிற கடுமையான கோபத்தையும் கசப்பையும் தான் இப்படி நக்கலா வெளியே காட்டுறாங்க. உங்களை நேடியா திட்டாம பேசி பேசியே உங்க மனச காயப்படுத்துவாங்க. இதுவும் ஒரு வகையான டாக்ஸிக் குணம்தான். மூணாவது டிஸ்பாரேஜிங் ஹியூமர். இதுவும் சார்காசம் மாதிரியே தான். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சும்மா ஜோக்குக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உங்களையோ இல்ல மத்தவங்களையோ மட்டம் தட்டிட்டே இருப்பாங்க. 4 பேருக்கு முன்னாடி உங்களை அசிங்கப்படுத்துற மாதிரி பேசிட்டு, ஏன்பா ஒரு ஜோக்க கூட தாங்கிக்க மாட்டீங்களா, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு உங்க மேலேயே பழிய போடுவாங்க. உங்க சுயமரியாதைய புண்படுத்துற எந்த காமெடியும் காமெடி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது டாக்ஸிக். நாலாவது ரொம்ப ஆபத்தான ஒரு குணம், பியூனிட்டிவ் மைண்ட் செட். அதாவது தப்பு செஞ்சா அவங்க தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கொடூரமான மனநிலை. மத்தவங்களுக்கு ஏதாவது கெட்டது நடந்தா அவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும், அவன் முட்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத உங்க ரிலேஷன்ஷிப்ல எப்படி காட்டுவாங்க தெரியுமா? இப்போ அவங்க உங்ககிட்ட பயங்கரமா சண்டை போட்டு கண்டபடி பேசிட்டு அப்புறம் நீங்க அழுதுட்டு இருக்கும்போது உங்ககிட்ட வந்து, ஓகே, நான் அப்படி பேசினதுக்கு சாரி, ஆனா நீயே என் கோபத்தை தூண்டுற மாதிரி நடந்துகிட்ட, நீ அப்படி பண்ணலன்னா நான் ஏன் கத்த போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேரு மன்னிப்பே கிடையாது. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ முட்டாள்தனமா நடந்துகிட்ட, அதனால என் கோபத்துக்கு நீ தகுதியானவன்தான் அப்படின்னு உங்களை குற்றவாளியாக்க பாக்குறாங்க. இதுதான் அந்த தண்டிக்கும் மனநிலை. அஞ்சாவது விஷயம் கண்ட்ரோலிங் நேச்சர். உங்களை தன்வசப்படுத்துறது, உங்க தனித்துவத்தை அழிக்கிறது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் கேளுங்க. இப்போ உங்க பார்ட்னர் உங்ககிட்ட வந்து, உனக்கு பர்பிள் கலர் ஷர்ட் நல்லாவே இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுப்போம். நீங்க ஏதோ ஒரு நாள் வெளியே போகும்போது உங்களுக்கு பிடிச்ச அந்த பர்பிள் ஷர்ட்டை போட்டுட்டு போறீங்க. அத பார்த்ததும் அவங்களுக்கு பயங்கர கோபம் வருது.
அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நான் உனக்கு அந்த கலர் நல்லா இல்லைன்னு சொன்னேன்ல, அப்புறம் ஏன் அத போட்ட? அப்போ உனக்கு என் கருத்து மேல மதிப்பில்ல, என் மேல உனக்கு அக்கறையே இல்ல அப்படின்னு சண்டைக்கு வருவாங்க. உடனே நீங்க பயந்து போய், அச்சச்சோ அப்படிலாம் இல்லங்க, எனக்கு உன் மேல அக்கறை இருக்கு, இனிமே நான் இந்த ஷர்ட்ட போடவே மாட்டேன், சாரி அப்படின்னு சொல்லிடுவீங்க. இதோட விளைவு என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில நீங்க வார்ட்ரோப் ஓபன் பண்ணி ட்ரெஸ் எடுக்கும்போது 2 தடவை யோசிப்பீங்க. ஐயோ, இந்த ட்ரெஸ் அவங்களுக்கு பிடிக்குமா, இத போட்டா சண்டை வருமோ அப்படின்னு உங்க சுய விருப்பத்தை இழந்து அவங்களுக்காக வாழ ஆரம்பிப்பீங்க. இதுக்கு பேருதான் கண்ட்ரோலிங் கேரக்டர். 6வது, எக்ஸசிவ் இன்செக்யூரிட்டி. எப்பவுமே ஒருவித பயம் மற்றும் பாதுகாப்பற்ற தன்மையோட இருக்கிறது. இதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன நேசிக்கிறியா, நான் சொல்றது சரிதானே அப்படின்னு உங்ககிட்ட இருந்து தொடர்ந்து அப்ரூவல் கேட்டுட்டே இருப்பாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அத அப்படியே நீங்க ஏத்துக்கணும், அவங்க வழியிலேயே நீங்க நடக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஒருவேளை நீங்க மறுத்துட்டீங்கன்னா அவங்க மனசு உடைஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நீதான் என் மனச உடைச்சிட்ட, உன்னாலதான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு உங்க மேல பழி போடுவாங்க. 7வது, எக்ஸ்ட்ரீம்லி ஒபினியேட்டட். அதாவது தான் புடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சாதிக்கிறது. மத்தவங்க பேச்ச கேட்கவே மாட்டாங்க. தான் நினைக்கிறது மட்டும்தான் சரி, மத்தவங்க எல்லாரும் தப்புங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்டல் குணம் இவங்க கிட்ட இருக்கும். இவங்க கூட நீங்க இருந்தீங்கன்னா உங்களை எப்ப பார்த்தாலும் விமர்சிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க எதை செஞ்சாலும் அதுல ஒரு குத்தம் கண்டுபிடிப்பாங்க. 8வது, த மெனிப்புலேட்டர். இவங்க ரொம்ப சாதுரியமா உங்களை கில்ட் ஃபீல் செய்ய வைப்பாங்க. இவங்க அதிகமா பயன்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? இஃப் தென். அதாவது, நீ இப்படி பண்ணிருந்தா நான் அப்படி பண்ணிருக்க மாட்டேன், உனக்கு நிஜமாவே என் மேல லவ் இருந்தா நீ எனக்காக இத செய்ய மாட்டியா அப்படின்னு எமோஷனலா பிளாக்மெயில் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட இருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம், நோ அப்படிங்கிற வார்த்தையை இவங்களால ஏத்துக்கவே முடியாது. நீங்க ஒரு விஷயத்துக்கு வேண்டான்னு சொன்னா ஏன் வேண்டான்னு சொல்லி உங்க முடிவை மாத்துற வரைக்கும் ஓயவே மாட்டாங்க. உதாரணத்துக்கு, உங்க பார்ட்னர் அவங்க கூட உங்கள ஒன்னா தங்க சொல்றாங்க, லிவ் இன் அல்லது ஒரே வீட்ல இருக்க. உங்களுக்கு அதுல இஷ்டம் இல்ல, எனக்கு இப்போதைக்கு அதுல உடன்பாடு இல்லைன்னு நோ சொல்லிடுறீங்க. ஆனா அவங்க விடமாட்டாங்க. ஏன் வரமாட்டேன்ற, என்ன காரணம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இல்ல, எனக்கு இந்த மாதிரி மேரேஜுக்கு முன்னாடி ஒன்னா தங்குறதுல நம்பிக்கை இல்லன்னு சொன்னா உடனே அவங்க, ஓ இது உன் எண்ணம் கிடையாது, உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி கொடுத்தது, நீ இன்னும் குழந்தையாவே இரு அப்படின்னு உங்க காரணத்தை மழுங்கடிப்பாங்க. இந்த சண்டை இதோட முடியாது. கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே டாபிக்கை எடுப்பாங்க. ஏன் வரமாட்டேன்ற அப்படின்னு கேட்டு கேட்டு நீங்க சொல்ற எல்லா காரணத்தையும் அவங்க பேசி பேசியே தப்புன்னு நிரூபிப்பாங்க. ஒரு கட்டத்துல உங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. நாம சொல்றது தப்போ, அவங்க கேக்குறதுல நியாயம் இருக்கோ, சரி ஓகேன்னு நீங்க அவங்க பேச்ச கேட்டு சம்மதிச்சிடுவீங்க. இங்க ஜெயிச்சது அவங்கதான். உங்களை எமோஷனலா மேனிப்புலேட் பண்ணி அவங்க நினைச்சத சாதிச்சுக்கிட்டாங்க. 9வது, ப்ரிடாமினன்ட் செல்ஃப் சென்டர்ட்னஸ். அதாவது தீவிரமான சுயநலம். இவங்க உறவுகள்ல உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க, ஆனா திரும்ப எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஒருவேளை இவங்க உங்களுக்கு ஏதாவது செய்றாங்கன்னா கூட அவங்களோட சுய தேவைகள்லாம் முழுமையா நிறைவேறினதுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு செய்வாங்க. அதுலயும் ஒரு பெரிய கொடுமை இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அவங்க உங்களுக்கு ஏதாவது சின்னதா செஞ்சா கூட, நான் உனக்காக எவ்வளவு பண்ணிருக்கேன், ஆனா நீ என்ன ஏமாத்திட்ட, என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு உங்க மேல பழி போடுவாங்க. இதனால அவங்க கிட்ட இருந்து எதையாவது வாங்குறதுக்கே நமக்கு பயமா இருக்கும். டாட்டா காமிச்சிட்டு அப்புறமா பெரிய பில் போடுவாங்களே, அந்த மாதிரி குணம்தான் இது. கடைசி மற்றும் 10வது ரெட் ஃபிளாக், மீட் டு ஆல்வேஸ் பி ஆன் தி ஆஃபென்ஸ். இவங்களோட உலகமே ஒரு வித்தியாசமான கோட்பாட்டுல இயங்கும். அதாவது, நாம மத்தவங்களை ஏமாத்தலனா இந்த உலகம் நம்மள ஏமாத்திடும், அதனால நாம தான் எப்பவுமே மேல இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பிசினஸோ இல்ல ரிலேஷன்ஷிப்போ, அவங்க கைதான் எப்பவுமே ஓங்கி இருக்கணும்னு நினைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு முக்கியமான சைக்கலாஜிக்கல் ஃபேக்ட். ஒருவேளை நீங்க சின்ன வயசுல உங்க குடும்பத்திலேயோ இல்ல உங்களை சுத்தியோ இப்படிப்பட்ட குணம் உள்ளவங்களை பார்த்து வளர்ந்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியாமலேயே வளர்ந்ததுக்கு அப்புறமும் இதே மாதிரி குணம் உள்ள பார்ட்னர்ஸை நோக்கி நீங்க ஈர்க்கப்படுவீங்க. ஏன்னா அவங்களோட அந்த மோசமான குணம் கூட உங்களுக்கு பழகி போன ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கொடுக்கும். அதுதான் நிஜம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப இந்த 10 ரெட் ஃபிளாக்ஸ் பத்தி பார்த்துட்டோம். இத கேட்கும் போதே நமக்கே இவ்ளோ நெகட்டிவா இருக்குல்ல? ஆனா கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்க ஆல்ரெடி இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அதுல இருந்து உங்களை எப்படி நீங்க மீட்டு கொண்டு வரணும்,
அதாவது டீடாக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான 4 அருமையான டிப்ஸ் இதோ. முதலாவது வழி, டேக் அ பிரேக். அந்த நபருடனான உங்க தொடர்பை கொஞ்ச நாளைக்கு தற்காலிகமா நிறுத்தி வைங்க, இல்லனா குறைச்சுக்கோங்க. அவங்கள விட்டு கொஞ்சம் தூரமா வந்து யோசிங்க. அவங்க கூட இல்லாதப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நிம்மதியா இருக்கீங்களா, இல்ல அவங்கள மிஸ் பண்றீங்களா? அவங்க கிட்ட நீங்க எதை மிஸ் பண்றீங்க? இந்த கேப் உங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பத்தின ஒரு தெளிவை கொடுக்கும். அதுல இருக்கிற பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்னன்னு உங்களால நிதானமா யோசிச்சு ஒரு சரியான முடிவை எடுக்க முடியும். இரண்டாவது, மிக மிக முக்கியமான சாவி, கிரியேட் எமோஷனல் டிஸ்டன்ஸ். மன ரீதியா அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க. இப்போ அந்த நபர் உங்க கூடவே வாழக்கூடிய கணவன் அல்லது மனைவியா இருந்தா நீங்க கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனல் கவுன்சிலிங் போகணும். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க சுயமரியாதைய காப்பாத்திக்க நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? அவங்களோட நெகட்டிவ் கருத்துகளுக்கு நீங்க கொடுக்கிற முக்கியத்துவத்தை குறைக்கணும். இப்ப உங்க வைஃபோ இல்ல ஹஸ்பண்டோ எப்ப பார்த்தாலும் உங்களை குத்தம் சொல்லிட்டே இருக்காங்கன்னா அது அப்படியே உங்க மனசுக்குள்ள ஏத்திக்காதீங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு விட்டுடுங்க. மேரேஜ் ஆகிட்டா 2 பேரும் ஒரே சிந்தனையா மாறிடணும்னு அவசியம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்துக்கள், சுதந்திரம் இருக்கலாம், அது தப்பில்ல. ஒருவேளை இந்த டாக்ஸிக் நபர் உங்க அம்மாவாவோ இல்ல அப்பாவாவோ இருந்தா இது ரொம்ப கசப்பான உண்மைகா ஃப்ரெண்ட்ஸ். ஆனா நாம இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சில பெற்றோர்களிடம் நாம எதிர்பார்க்கிற அந்த இமோஷனல் க்ளோஸ்னஸ் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அவங்களும் சில குறைகள் உள்ள மனுஷங்க தான். சினிமால பாக்குற மாதிரியோ சொசைட்டில பாக்குற மாதிரியோ பர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. அத புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இருந்து எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணுமோ அவ்வளவு தூரம் தள்ளி இருந்து கடமைக்கு மட்டும் பேசிக்கிட்டு அவங்களோட நெகட்டிவ் வார்த்தைகள் உங்களை பாதிக்காதபடி உங்களை நீங்க பாத்துக்கணும். மூணாவது விஷயம், லுக் அட் யோர் கான்ட்ரிபியூஷன். இந்த டிராமா தொடர்ந்து நடக்கிறதுக்கு நீங்க ஏதாவது காரணமா இருக்கீங்களான்னு சுய பரிசோதனை பண்ணி பாருங்க. நீங்க வேணும்னே அவங்கள வம்புக்கு இழுக்கிறீங்களா? அவங்க கோபத்தை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறீங்களா? இல்ல உங்க அம்மா உங்களை நடத்துற மாதிரியே நீங்களும் அவங்கள பழிவாங்க நடத்துறீங்களா? நாம ஒரு மோசமான உறவுல தொடர்ந்து நீடிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு தப்பான காரணமோ இல்ல லாபமோ நமக்கே தெரியாம இருக்கலாம். ஒன்ஸ் நீங்க உங்க தப்ப திருத்திக்கிட்டு அந்த சண்டையில இருந்து உங்க பங்க விட்டு அமைதியா விலக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த டாக்ஸிக் உறவு ஆட்டோமேட்டிக்கா உடைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நீங்க இப்போ பழையபடி அவங்க ஆட்டத்துக்கு ஆடுறதில்ல. நாலாவது மற்றும் இறுதி வழி, கெட் ப்ரொஃபஷனல் ஹெல்ப். குடும்பத்துக்குள்ளேயோ கணவன் மனைவிக்குள்ளேயோ தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனை இருந்தா தயவு செஞ்சு ஈகோ பார்க்காம ஒரு நல்ல ஃபேமிலி கவுன்சிலர் அல்லது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போங்க. ஏன்னா ஒரு 3வது மனுஷனால தான் நடுநிலையா இருந்து 2 பக்கமும் இருக்கிற நியாய அநியாயங்களை பார்க்க முடியும். ஒருவேளை பிரச்சனை குடும்பத்துக்கு வெளியே இருந்தா நீங்க தனியா ஒரு தெரபிஸ்ட் அல்லது லைஃப் கோச்ச அணுகி உங்ககிட்ட இருக்கிற பலவீனங்கள் என்ன, இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கான பிரத்யேக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளலாம். அப்பாடா, இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லென்த்தா போன மாதிரி எனக்கே ஒரு ஃபீல். ஏன்னா ஆரம்பத்துல இருந்து ஒரே நெகட்டிவான விஷயங்களை பத்தியே பேசணும்ல, அதான். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்ளோ பெரிய இருட்டா இருந்தாலும் அந்த சுரங்க பாதையோட முடிவுல கண்டிப்பா ஒரு வெளிச்சம் இருக்கும். நீங்க எந்த ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லயும் மாட்டிக்கிட்டு அழணும்னு அவசியம் இல்ல. உங்க லைஃப் உங்க கையில தான் இருக்கு. சொல்ல மறந்துட்டேன், இந்த வீடியோவோட தொடர்ச்சியா உங்க மனச பாசிட்டிவா மாத்துறதுக்கான ஒரு ஆஃபர்மேஷன் மெடிடேஷன் வீடியோவையும் நான் ரெடி பண்ணிருக்கேன். அதோட லிங்க இங்க கார்ட்ஸ்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல மாட்டிக்கிட்டு கஷ்டப்படுறாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை உடனே ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த 10 ரெட் ஃபிளாக்ஸ்ல உங்க பார்ட்னர் கிட்ட இல்ல உங்களை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட எதையாவது நீங்க கவனிச்சிருக்கீங்களா அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்க எல்லா கமெண்ட்ஸுக்கும் நான் ரிப்ளை பண்ண காத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான பயனுள்ள வீடியோல உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் டாடா, பை பை, டேக் கேர், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஸ்ட்ராங்.